அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம். இதில் கும்பராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி.ஜி. கிருஷ்ணராவ். கும்பராசி நேயர்களே, 19/6/2014 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரோகஸ்தானத்திற்கு குடிபுக போகின்றார். குரு உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி, அதாவது 2ஆம் இடம் 11ஆம் இடத்தின் அதிபதி ஆவார். 6ஆம் இடத்தில் குரு அமரலாமா என்று யோசித்து பயப்பட வேண்டாம். 6இல் குரு அமர்ந்தாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றார். இதனால் இந்த இடங்கள் பலம் பெற்று யோகத்தை செய்ய போகின்றது. இதுவரையில் உங்கள் பேச்சை துச்சமாக மதித்தவர்கள் இனி உங்கள் வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொள்வர். தனதானியம் உங்கள் நாடி வரும். பேச்சால் எதையும் சமாளித்து பிரச்சனைகளை ஓவர்டேக் செய்து கொண்டு போகிவிடுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயம் உண்டு. தொழில் துறையில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார். இதுவரை காசு இல்லையே என்று கை பிசைத்து கொண்டு இருந்த நீங்கள் கரன்சி எண்ண போகிறீர்கள். தேவையற்ற செலவு குறையும். மருத்துவ செலவு குறைந்துவிடும். வீடு மனை வாங்கும் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல லாபகரமாக நடக்கும். சகோதரர் ஒற்றுமை மேலோங்கும். உங்களை பார்த்து கேலி பேசியவர்கள் ஆச்சரியம் அடையும் விதமாக உங்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கும். பொதுவாக குரு 6இல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். காரணம், குருவின் பார்வைத்தான் பவராக வேலை செய்யும். முக்கியமாக சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி வரும். சரி, 6இல் இருக்கும் குரு பகவான் என்ன ஆலோசனை சொல்கிறார் என்று கேட்டால், தேடி வரும் வீண் சண்டையை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடு. எதிரியே சோர்ந்து சமாதானமாக போய்விடுவான். வீண் வாக்குவாதம் வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கவனம் தேவை என்பதே குருவின் ஆலோசனையாகும். ஆணை முகனையும் தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வணங்கி வெற்றி நடை போடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியின் அருட்பார்வை உங்களுக்கு நிறைந்து இருக்கிறது. ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com-ஐ பாருங்கள். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்கள். மற்ற ராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிய அடுத்த பகுதியை பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.